வழக்கமாக பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படக்கூடிய ஹவுஸ்மேட்ஸு இன்றைக்கி மட்டும் தானாக முன் வந்து நான் அவங்கள சொல்கிறேன், நான் இவங்கள சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தாறுமாறான கண்டென்ட் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் 24/7 இதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. போதுண்டா, இதுக்கப்புறம் கண்டென்ட்டே வேணாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் விஜே பார்வதி அவர்களும் பிரஜன் அவர்களும் ஒரு பெரிய கண்டென்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக விஜே பார்வதி அவர்கள் வந்து பிரஜனை சைட் அடித்ததாகவும் பிரஜன் கிட்ட தப்பான முறையில் பழகினதாகவும் அதை பிரஜன் அவர்கள் எல்லாரும் முன்னாடியும் மண்டியிட்டு இதுக்கப்புறம் எனக்கு அக்காவும் வேணாம் தங்கச்சியும் வேணாம் என்னை என் போக்கில் விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு அப்படி என்னதான் பண்ணிட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்கு இன்றைக்கி ஒரு எபிசோடு வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் நான் எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். சம்பவம் நம்பர் 1, பிரஜன் அவர்களுக்கும் பார்வதிக்கும் ஏற்பட்ட ஒரு பெரிய கிளாஷ். சொல்லப்போனால் பார்வதி நல்லவங்களா இல்லை கெட்டவங்களா, உண்மையாகவே ஆம்பளை என்றால் அலையக்கூடிய ஆளா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு இன்றைக்கான எபிசோடு வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். குறிப்பாக பாரு அவர்கள் ஒரு கட்டத்தில் எந்திரிச்சு நான் ரொம்ப அம்பலாக பிரஜன் கிட்ட 2 கையை தூக்கிட்டு போய் மேலே போடலான்னு போனேன். ஸோ அப்படி போகும்போது என்கிட்ட இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கி அடிச்சிட்டாப்புல. அந்த கை கனியக்கா மேலே போய் வந்து விழுந்தது. அந்தளவுக்கு வேகமாக அடிச்சிட்டாப்புல. அதனால எனக்கு கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ நான் சொன்னேன், நானும் இங்கே கேம் தாங்க விளையாட வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாரு அவர்கள் வந்து பிரஜன் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே வந்து எல்லாரும் தடுத்து நிறுத்திட்டாங்க, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி. உடனே பிக் பாஸும் சென்டரில் வந்துடுறாப்புல. ஸோ அதனால் பேசலை. அதுக்கப்புறம் பிரஜன் அவர்கள் இதை பற்றி அட்ரஸ் பண்ணுறாப்புல. பாரு வந்து எப்பயுமே ஒரு நல்ல பால் போடணும் தான் நினைப்பாங்க. ஆனால் அவங்க போடுறது எல்லாமே நோ பாலாகவும் ஒய்டு பாலாகவும் வந்து போயிடுது. ஏன்னா நான் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து யோசித்து மைண்டு ஃபுல்லாக வந்து ஏதோ மனசுக்குள்ளே நிரப்பிட்டு இருக்கேன். எனக்கு ஃபேமிலி இருக்குது, குழந்தை இருக்குது, ஒய்ஃப் இருக்குது. ஸோ இதெல்லாம் யோசித்து மண்டிக்குள்ளே வந்து போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு கையை வைக்கிறதுக்கு இப்படி வந்து நின்றா எப்படி இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் ஒன்றும் பேச்சுலர் கிடையாது, நான் வந்து ஒரு மேரீடு. அப்புறம் எனக்குன்னு சில எத்திக்ஸ் எல்லாம் வந்து இருக்குது, ஃபேமிலி இருக்குது, ஓகேவா, வளர்ந்த விதம் வந்து அந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்படியெல்லாம் வந்து இருக்கும் பொழுது நீ வந்து திடீர்னு இப்படி வந்து கை வைக்க வர அப்படின்னா நான் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை அவர்கள் வந்து சொல்கிறாப்புல. அப்போது நம்ம பாரு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நான் அண்ணா அப்படிங்கிற ஒரு முறையில் தானே வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு கமருதீனும் அண்ணான்னு தானேங்க சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ணான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லலாம், நான் தப்பாக சொல்ல கிடையாதுங்க. தப்பாக கட்டிப்பிடிச்சாங்க அப்படின்னு நான் வந்து சொல்ல கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அதுக்கு வந்து நம்ம பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, கட்டிப்பிடிச்சனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை அட்ரஸ் பண்ணிகிட்டே வந்து இருந்துகிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்வதி நீ என்னையே பார்த்தே வந்து நான் சைட் அடிச்சிருக்கேன் உங்கள் ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பார்வதிக்கு மூஞ்சையில் ஒரு மாதிரி அமைதியாகிடுறாங்க. என்னடா இதெல்லாம் போய் சபையில் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னாச்சுன்னா, இந்த பிரச்சனையை பற்றி கமருதீனும் பிரஜன் அவர்களும் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி நான் கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி கிட்ட பேசுவேன் அப்படின்ற மாதிரி வந்து பிரஜன் வந்து சொல்கிறாப்புல. ஏன்னா இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம், இதை போய் நீ என்ன கன்வே பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் கன்வே பண்ணுவேன். இல்லை இப்படி என்ன மேலே ஒரு அக்யூசேஷன் வச்சுட்டு பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு இதையும் தர அப்படின்னா உனக்கு எப்படி இருக்கணும், என்ன விதத்தில் நீ கேம் விளையாடுற, நான் கண்டிப்பாக சேதுக்கிட்ட கேட்பேன் அப்படி பாரா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ரு வந்து சொல்கிறாங்க, ஏங்க இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம், பேசி தீர்த்துக்கிட்டா முடிஞ்சிட்டு போகுது, அதை விட்டு எதுக்குங்க அங்கெல்லாம் கொண்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க. ஸோ அதுக்கு உடனே வந்து பிரச்சனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பா சரி ஓகே நான் இப்போ உங்ககிட்ட ஒரு சில விஷயம் கேட்குறேன், அதுக்கு மட்டும் நீ கரெக்டாக சொல்லு, அந்த பொண்ணு லிட்டரலாக எனக்கு கட்டிப்பிடிக்கிறது தாண்டாப்பா வந்தா, அதனால வந்து தாண்டா நான் அப்படி சொல்லிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் சொல்கிறாரு, ஏன்னா அண்ணான்ற முறையில் வந்து வராங்க, ஸோ நீங்களே வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அதை விட மாட்டேங்கிறாரு பிரஜன். ஸோ கண்டிப்பாக பார்வதி அவர்கள் வந்து ஆம்பளை பொறுக்கி தான், ஸோ அவங்க வந்து என்னை கட்டிப்பிடிக்கிறது தான் வந்தாங்க, என்கிட்ட தப்பாக நடந்துக்கிறது தான் வந்தாங்க அப்படிங்கிறத மறுபடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாரு பிரஜன் அவர்கள். ஸோ அதனை தொடர்ந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. ஏன்னா பார்வதி, வியானா, சுபிக்ஷா இவங்க 3 பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பிரஜன் சொன்னதை பற்றி. ஏன்னா அவர் மண்டிட்டு கீழே உக்காந்து யாரும் என்கிட்ட பழகாதீங்க, எனக்கு அக்கா தங்கச்சி யாருமே வேணாம்,
தயவுசெய்து எல்லாம் தொலைவா நில்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாப்புல. ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க வியானா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்வதி கிட்ட, அக்கா அவங்க உங்களை வந்து ரொம்ப போர்ட்ரேல் பண்ணுற மாதிரி வந்திருக்கு, ஆண்கள் கிட்ட தான் நீங்கள் பேசுவீங்க, ஆம்பளைங்கிட்ட தான் நீங்கள் எல்லாமே பழகுவீங்க, அவங்கள வச்சு நீங்கள் வந்து கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க போர்ட்ரேல் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வியானா வந்து சொல்கிறாங்க. அண்ட் சுபிக்ஷாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே விஷயத்தை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷா சைட் அடிக்கிறது இப்படியெல்லாம் பண்ணுறது, உங்களை எப்படியாவது இதான ஒன்று பண்ணி உங்களை உடைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சுபிக்ஷா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வியானா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏங்க அதுக்காக என்ன, ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் கேள்விக்குறியாக்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்செக்யூரிட்டி லெவலுக்கு வந்து பண்ணிகிட்ருப்பீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் இதில் சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, சைட் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, எப்படி சொல்கிறாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா பார்வதி வந்து எதுவுமே நடக்காத மாதிரி வந்து சொல்கிறாங்க அது வரைக்குமே, ஓகேவா. ஆனால் அதுக்கப்புறம் சுபிக்ஷா வந்து போய் கேட்க போகிறாங்க. ஏன்னா வியானா வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கேட்குறதுனா கேளுங்க அப்படின்னு சொல்லி வியானா கிட்ட பார்வதி கிட்ட சொல்லியிருப்பாங்க. பட் பார்வதி தான் நான் கேட்க மாட்டேன், எதுவாக இருந்தாலும் நடக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் சுபிக்ஷா வந்து போயிட்டு இந்த மாதிரி எல்லா பெண்களையும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சொன்னீங்களே, அது வந்து தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போது பிரஜன் அவர்கள் நிறைய விஷயங்களை வந்து ஓப்பன் அப் பண்ணுறாரு. அது என்ன அப்படின்னா, இல்லைடா பாரு வந்து சரியில்லை, இப்படி தான் அது பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சுபிக்ஷா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதுக்கு சாண்ட்ரா உடைச்ச உண்மை தான் இன்னும் பயங்கரமாக வந்துருந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை பாரு வந்து எங்கள் ஹஸ்பண்டை வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தா, சொல்லப்போனால் வந்து சைட் அடிச்சுட்டு இருந்தா இப்படி நின்றுக்கிட்டு. ஸோ அப்படி அடிக்கும்போது என்னை பார்த்தியா நான் உன் புருஷனை வந்து சைட் அடிக்கிறேன் அப்படின்ற லெவலுக்கு வந்து பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அப்பயே நான் வந்து சொன்னேன் செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா சொல்கிறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க, செருப்பால் அடிக்கிறேன்னு சொன்னீங்களா, இது என்கிட்ட சொல்லவே இல்லையக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை நான் சொன்னேன், நீ வேணால் பார்வதியை கூப்பிட்டு கேளு, அவள் ஏதாவது பதில் சொல்கிறல பாரு, விவாதத்தை என்ன வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி 2 பேருமே வந்து கூப்பிட்றாங்க. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்மே வந்து கூப்பிட்றாங்க. பட் சுபிக்ஷா வந்து அதுக்கு வந்து தலை வணங்கலை, ஓகேங்களா. அண்ட் அதை தாண்டி எவ்வளோ தூரம் அக்யூசியேஷன் வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வச்சுட்டாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள்லாம் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், இந்த மாதிரி ஏகப்பட்ட கான்ஃப்ளிக்ஸ் வந்து வரும், இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் வந்து நடக்குது, அதுவும் நாங்கள்லாம் செலிப்ரிட்டிஸு, ஸோ அதனால் இந்த மாதிரி சாதாரணமான விஷயம் அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டு போயிடுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம், அவள் என்ன தான் பார்த்தாலையும் அவள் என்ன தான் பண்ணாலையும் என் ஹஸ்பண்ட் ஒழுங்காக தானே இருக்கான், ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற லெவலுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் சின்ன ஒய்ஃபாக இருப்பாங்களோ, அதாவது என்ன சக்கால்த்தியாரா என்ன, அந்த மாதிரி பார்வதி வந்துருவாங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிகிட்டு இருக்காங்க நம்ம சாண்ட்ரா அவர்கள். இதில் பிரஜன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்க ஏன் எனக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்கணும், இதுக்காக தான் அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது என்னையா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. எனக்கு என்னென்னா, பார்வதி உங்களுக்கெல்லாம் அறிவு புத்தியே இருக்காதா, ஃபெமினிசம் பேசுகிறீங்க, எவ்வளவோ விஞ்ஞானம் வந்து தெரிஞ்சு வச்சுட்ருக்கீங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க, அவன் ஒரு அங்கிள் 45-50 வயசு கிட்ட ஆகும் அவனுக்கு, எனக்கு தெரிஞ்சு அவனை போய் நீங்கள் ஏன் சைட் அடிக்கிறீங்க, அது அவங்க ஒய்ஃப் முன்னாடி அவங்க அதை அப்படியே வந்து போர்ட்ரே பண்ணி எப்படி, அதாவது அது வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க, புரியுதுங்களா. இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அது என்ன, பிரஜன் வந்து எதுக்காக எல்லோரும் முன்னாடி மண்டிட்டார் அப்படின்னா, கம்ருதீன் அவர்களை பற்றி தப்பாக பேசியிருப்பாங்க பார்வதி, அந்த மாதிரி நமக்கு நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான். பட் பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ருதீனுக்கு ஒரு லிமிட் வந்து இருக்குது, ஓகேவா. அவன் என் கூட பழகிட்டு இருக்கான், எவ்வளோ அந்யுன்யமானாலும் அங்கே இருந்துகிட்ருக்கோம், நான் கம்ருதீன் கிட்டே எப்படி பழகிறோனோ அதே மாதிரி நான் துஷார் கிட்டே பழகிட்டு இருக்கேன், இல்லை அதே மாதிரி நான் பிரஜன் கிட்டே வந்து பழக போகிறேன், என்னங்க ஒரு நியாயம் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து கேட்டுட்ருக்காங்க. பட் இவங்க வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை அவள் அந்த நோக்கத்தில் தான் பார்க்குறா, அவள் அந்த நோக்கத்தில் தான் பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் இது எங்கே போய் முடியுதுன்னு வந்து தெரியல. பட் இதுக்கு அது சொல்யூஷன் கூட நம்மளால் சொல்ல முடியுதுன்னா, இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். நம்ம ஒரு பக்கம் பிரஜன் பற்றியும் பேச முடியாது, இந்த பக்கம் பார்வதி பற்றியும் பேச முடியாது, சாண்ட்ரா பற்றியும் வந்து பேச முடியாது. ஸோ எண்ட் ஆஃப் தி டே நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க காய்ஸ், அவ்வளோதான். சம்பவம் நம்பர் 2, காலையிலே ஒரு பெரிய கூட்டம் உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க, குறிப்பாக வினோத் அண்ட் திவாகர். ஸோ இவங்களுடைய காம்போவை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. தீபக், மஞ்சரி, அதுக்கப்புறம் பிரியங்கா, இவங்க எல்லாருமே செம்மையாக கமெண்ட் அடித்து பயங்கரமாக சிரிச்சுட்டு பேசிட்டு வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போது நம்மளுடைய திவாகர் அவர்களுக்கு ஒரு அட்வைஸ் வந்து கொடுக்கப்படுகிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய காம்போ சூப்பராக வந்துருக்கு, செந்தில் கவுண்டமணி எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி வந்து இருந்துட்டு இருக்கீங்க, ஸோ நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை அவர் என்னமோ ஒரு மாதிரி வந்து பண்ணுறாப்புல, அவர்கிட்டலாம் வந்து பேசவே முடியாது, அவர்லாம் ரொம்ப ஒஸ்ட் டு த கோருங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் வினோத்துக்கு இது பயங்கரமாக ஹர்ட் ஆகுது, ஓகேங்களா. பட் திவாகர் வந்து பார்த்திங்கன்னா விடுற மாதிரி இல்லை. அதே போல் திவாகர்கிட்ட நம்ம வினோத்கிட்ட நான் வந்து கண்டிப்பாக அவர் கூட நான் சேர மாட்டேன், அவர் கூட நான் நடிக்க மாட்டேன், அவர் கூட நான் காமெடி பண்ண மாட்டேன், அவர் பண்ணாலும்
நான் விட மாட்டேன், அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸாக வந்திருந்தார். பட் அவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. பிரியங்காவும் ட்ரை பண்ணாங்க, மஞ்சரியும் ட்ரை பண்ணாங்க, தீபக்கும் ட்ரை பண்ணாங்க. இங்கே பாருங்கள் வினோத் அண்ணா, நீங்கள் காமெடி கூட பண்ணுங்கள், பட் பாடி ஷேமிங் எல்லாம் பண்ணாதீங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா, நான் அது கூட பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து திவாகர் ஒத்துக்கவே கிடையாது. சரி, நீ ஒத்துக்கலாம் பரவாயில்ல விட்றா எப்பா அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சு. ஏன்னா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லின்னு, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லின்னு ஒரு மனசு இப்படி தான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டாக்கா அதை மாற்ற முடியாது. ஆனால் இதோடைய விளைவு என்னாச்சு தெரியுமா? வினோத் வந்து பயங்கரமாக ஒரு மாதிரி மனசெல்லாம் உடஞ்சி கலங்கி போய் விக்ரம் கிட்ட வந்து பயங்கரமாக ஒரு மாதிரி பேசிட்டாருங்க. என்ன பேசிட்டார் தெரியுமா? என்னங்க இந்த ஆள் சுத்தமாக புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. அவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி வந்து சொல்லிட்டு போகிறாங்க, அப்போ கூட வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. அவர் ஏற்றத்தாழ்வு பார்க்குறாருங்க என் மேலே. அது பார்த்தாவே அப்படியே தெரியுதுங்க. ஏங்க, எல்லோரும் இங்கே தான் ஒன்றா இருக்கோம், ஒன்றா தான் சமைக்கிறோம், ஒன்றா தான் சாப்பிட்றோம், ஒன்றா தான் எல்லாம் தூங்குகிறோம். அப்புறம் என்னங்க இதெல்லாம் பார்த்துட்ருப்பீங்களா? படத்துலலாம் போய் ஒரு கதாபாத்திரத்தை நடிக்கிறாங்க அப்படின்னா நடிக்க மாட்டாங்களா இவங்க? அப்பயும் அங்கேயும் போயுமா இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக அவர் வந்து கேஸ்ட் பார்க்குற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காரு நம்ம வினோத் அவர்கள். அது ரொம்ப ஒஸ்ட் டு த கோர். அது விக்கல்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆமாங்க கரெக்டு தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்த இங்கே பேச முடியாது, நம்ம வெளியில் போய் பேசலாம், இங்கே பேச முடியாது அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் வந்து சொல்கிறார். ஸோ எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள். திவாகர் ஒஸ்ட்டுப்பா, ஒஸ்ட்டு. ஆனால் இந்த சீசன்லேயே இவங்க 2 பேருடைய காம்போ தான் அவ்வளோ ஜாலியாக ஃபன்னாக பார்த்தா சிரிக்கிற அளவுக்கு இருக்குது. ஒன்று. 2வது, நைட்டெல்லாம் தலை வலிக்குது, கால் வலிக்குதுன்னா கூட அந்த மனசை வந்து தலையை சொரிஞ்சு விடுறது, காலை அழுத்தி விடுறது, கையை அழுத்தி விடுறது எல்லாம் தானே பண்ணுறாரு. ஃபன் பண்ணுறாரு, கிண்டல் அடிக்கிறாரு. பிடிக்கலைங்க இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னா வேறு மாதிரி மாற்றிக்க போகிறாரு, அவ்வளோதானே. ஆனால் அவர் நீங்கள் கேஸ்ட் ரீதியாக அணுகுவீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒஸ்ட்டு தானே. ஏன்னா பிக் பாஸ் அப்படிங்கிறதே பலதரப்பட்ட மக்கள் வந்து சேர்கிற இடம் தான். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தப்பு இல்லையா? சம்பவம் நம்பர் 3, விக்ரம் அவர்களுக்கும் திவ்யா அவர்களுக்கும் ஒரு சின்னதாக வந்து ஒரு கிளாஷ் வந்து நடந்துருச்சு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா அவர்கள் நேற்றுக்கு விக்ரம் அவர்களை வந்து கலாய்ச்சிருப்பாங்க. என்ன சொல்லி தெரியுமா கலாய்ச்சிருப்பாங்க? என்ன பாடி நகர்ந்துட்டு வருது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து அவருக்கு வந்து பயங்கரமாக ஹர்ட் ஆகிடுச்சு. இதை வந்து கேட்டிருக்காங்க. அப்போ திவ்யா அவர்கள் வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்தாங்க. ஏங்க, நீங்கள் ஒரு காமெடியன் தானேங்க, நீங்கள் இதை வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டீங்க, காமெடியாக எடுத்துப்பீங்க அப்படின்றதுனால தான் நாங்கள் சொன்னேன். அதுவும் இதெல்லாம் பாடி ஷேமிங் இல்லைங்க. நானெல்லாம் பாடி ஷேமிங்க்கு வந்து எதிராக நிற்கக்கூடிய ஒரு ஆளுங்க, நானெல்லாம் அப்படி சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொல்லி விக்ரம் கிட்ட கத்தி கத்தி பேசுகிறாங்க. ஆனால் அழகாக ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சாங்க பாருங்கள் பிக் பாஸு, வேறு லெவல். ஏன்னா இவங்க தான் வந்து டிசிப்ளின், டெக்கோரம் இதை பற்றியெல்லாம் வந்து சொல்லக்கூடிய ஆட்கள், சொல்லித்தரத்துக்குன்னு வந்த ஆட்கள். என்ன இவங்க பாடி ஷேமிங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னவங்க இவங்க. ஆனால் இவங்க தான் பாடி ஷேமிங் பண்ணிகிட்ருக்காங்க. இது பாடி ஷேமிங் கூட கிடையாதுப்பா, இது ரொம்ப ஒஸ்ட்டு. அது ஒரு உயிருள்ள உடலை வந்து எப்பயுமே வந்து அது பாடி அப்படின்னு சொல்லி அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க, சரியா? ஆனால் அது செத்துப்போன ஆட்களை தான் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைட்லாம் அப்படி தாங்க சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் பாடி நகர்ந்து வருது, தவழ்ந்து வருதுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து தப்பு இல்லையா? கேட்டால் நான் வந்து டிசிப்ளினாக இருக்கேன், அப்படியே டெக்கோரமாக இருக்கேன், அப்புறம் பாடி ஷேமிங்கெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் சாரி கேட்டு வெளியே போயிட்டாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். யாருமே அவங்கள வந்து குத்தம் சொல்லக்கூடாது. சொல்லிட்டாங்க அப்படின்னா டாச்சு பூச்சி வந்து கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. பா எங்கேருந்தாண்டா பிடிச்சிட்டு வரீங்கப்பா இந்த மாதிரி கண்டஸ்டண்ட்டுங்கெல்லாம். ஒரு பக்கம் விஜய் பார்வதி, இந்த பக்கம் திவ்யா. இப்போ தான் விஜய் பார்வதி கொஞ்சமாவது அமைதியாக இருக்காங்க. அது கூட அடங்கி ஆரம்பிக்கல, அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை வந்து இறக்கிட்டுக்கிறீங்க. சம்பவம் நம்பர் 4, பெஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படின்றத தேர்ந்தெடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியானா பார்வதியை சொல்கிறாங்க, துஷார் பார்வதியை சொல்கிறாங்க, பிரஜனை வந்து சொல்கிறாங்க, அதுக்கடுத்து அமித் அவர்கள் வந்து பார்வதியை சொல்கிறாங்க, கெமியும் பார்வதியை சொல்கிறாங்க, கமருதீனும் பார்வதியை சொல்கிறாங்க, சுபிக்ஷாவும் பார்வதியை சொல்கிறாங்க, பிரவீனும் வந்து பார்வதியை சொல்கிறாங்க. பட் இவங்க சொன்ன ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சூப்பராக மாறியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த பார்வதியாக இருந்தாக்கா இந்த மாதிரி இருந்ததே கிடையாது. ஏன்னா அவங்க தாச்சி பூச்சின்னு கத்திக்கிட்டே வந்து இருப்பாங்க. எப்பயுமே அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும்னு நினைப்பாங்க. அந்த ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா அடித்து பிடுங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவ்வளோ கோவப்படுவாங்க, அவ்வளோ ஆக்ரோஷமாக இருப்பாங்க. அவங்களுடைய விளையாட்டை அவங்க வேறு மாதிரி வந்து விளையாடுவாங்க. பட் இந்த தடவை ஒவ்வொரு தடவையும் என்ன தான் நம்ம கோவப்பட்டு பேசினாலையும் அவ்வளோ பொறுமையாகவும் அமைதியாகவும் அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்லி நிதானமாக இருந்து இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருக்காங்க சிறப்பாக. ஸோ அதனால் நாங்கள் வந்து பார்வதியை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி 8 பேர் வந்து பார்த்திங்கன்னா நாமினேட் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனை தொடர்ந்து எஃப்ஜி அவர்களுக்கு வந்து 2 பேர், அதுக்கப்புறம் சுபிக்ஷா வந்து 2 பேர் வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்ட சில பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருந்தாங்க வேறு வேறு ஆட்களை. ஸோ இது மூலிமா பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆகிட்டாங்க. நம்ம விஜய் பார்வதிக்கு சந்தோஷம் தாங்கலை.
அவ்வளோ சந்தோஷம்னா சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இது வீடு முழுக்க நம்மள கொண்டாடுது. 8 பேர் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரே ஹாப்பினஸ்ஸா வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வொர்ஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்ந்தெடுக்கிறாங்க. அது சம்பவம் நம்பர் 5. ஸோ இங்க தான் வந்து சீனே வந்து இருந்துட்டுருக்கு. வியானா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்கள வந்து நாமினேட் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தேவையில்லாத சில வேலைகள வந்து கிரியேட் பண்ணாங்க. சொல்லப்போனா நெறைய பேர் உழைப்ப போட்டுருக்காங்க. அந்த உழைப்ப பத்திலாம் கவலைப்படாம அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்றதுனால சில பல வேலைகள வந்து பார்த்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஹெட்டிங்க்கு உண்டான எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு வந்து கிடையாது அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வியானா வந்து சொல்றாங்க. ஸோ இதே ஒரு விஷயத்த தான் பார்த்தீங்கன்னா, அரோரா சொல்றாங்க. அதுக்கப்புறம் திவாகர் சொல்றாங்க. சுபி சொல்றாங்க. உழைப்ப நீங்க பறிச்சுட்டீங்க. உழைப்ப நீங்க திருடிட்டீங்க. ஷேடோவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவ எவ்வளோ தூரம் புடிச்சு பொளக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பொளந்து எடுத்தாங்க. ஸோ இதில எனக்கு ரொம்ப புடிச்சது வந்து கமருதீன் சொன்ன ஒரு விஷயம் தான். ஏன்னா கமருதீன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யாவ பத்தி சொன்னது தான். திவ்யாவ பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நம்ம போய் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி போனாவே, மூஞ்ச இப்படி திருப்பிக்கிறாங்க. ஏதோ நம்மலாம் கொள்ளைக்காரன் மாரி வந்து பார்க்குறாங்க நம்மள அப்படின்ற மாரி வந்து சொல்லுவாங்க. என்னது? நான் அழகியா? உலக அழகியா? ஆமா நான் உலக அழகி தான் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து சொல்லியிருப்பாங்க லைவ்ல. ஆக்சுவலா அந்த எபிசோட்ல கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா திவ்யா எத்தனை இடத்துல தான் மொக்க வாங்குவாங்க அதனால. ஓகேவா? அப்படி வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு செம பல்ப் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா அவரு சொன்னது வந்து கொள்ளைக்காரன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க என்னமோ உலக அழகின்னு சொல்லி இவங்களே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் திருத்துவாங்க. அதுக்கப்புறமும் எனக்கு அப்படி தான் கேட்டுச்சுன்னு வந்து சொல்லுவாங்க. என்ன காதோ என்ன இதோ சரி விடுங்க. இப்போ வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்கிறதுக்கு வராங்க. அப்போ கமருதீனுடைய பேரை சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்களே நான் எப்போ பேச வந்தாலும் திரும்பிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி. நீங்கள் திரும்பிக்கிட்டு முகத்திரையை போட்டுக்கிட்டு வந்து பேசினா நான் என்ன பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கமருதீன் வாயை வந்து பார்த்தீங்கன்னா அனுமார் வாய் மாதிரி வந்து வச்சுட்டு இருக்காப்புல. ஸோ அந்த நேரத்தில் என்ன வாந்தி வருதா அப்படின்னோடனே ஆமாம் நீங்கள் பேசுகிறத கேட்டு தான் வாந்தி வருதுன்னு சொல்கிறாப்புல. அப்படியா போய் நீங்கள் வந்து வாய் கொப்பிளிச்சிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது கமருதீன் என்ன சொல்கிறாருன்னா இல்லை நான் இங்கே கூட எடுக்கலாம் அப்படின்றாப்புல. அப்படியா சரி எடுங்கன்னே சரி வாங்க வந்து பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் வந்து சொல்லுவாப்புல. ஸோ அவ்வளோ செம்ம காமெடினா காமெடி திவ்யாவை போட்டு பொழந்து எடுத்துருப்பாப்புல. பட் அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நெறைய வேலிடான பாயிண்ட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்கள் வந்து தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளின் காரணமாக திவாகர் அவர்கள சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நெனைச்சாங்க. ஸோ அப்படி சேஞ்ச் பண்ண முடியல அப்படின்றபோது வந்து ஒரு ஆட்டத்த வந்து ஆடுனாங்க. அது ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி வினோத் வந்து சொல்லியிருந்தாங்க. அரோரா சிங்க்லர் வந்து பேட் பிஹேவியரா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்மளே வந்து ஒரு அட்டென்ஷன் கூட வந்து பண்ண மாட்டோம். அவங்க சாப்பிட்டு முடியட்டும் அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணுவோம். ஆனா அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேவலமா பண்ண விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஸோ அதனால பேட் பிஹேவியரிசம், மேனரிசம் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து திவாகர் வந்து உழைப்பாளிய வந்து நீங்க திருடக்கூடாது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வேலை செஞ்சிருக்கேன். என்னுடைய உழைப்ப வந்து நீங்க திருடணும்னு நெனைக்கிறீங்க. ஸோ அதனால வந்து நீங்க வேண்டாம். அப்படிங்கிற மாரி வந்து வொர்ஸ்ட் பெர்ஃபார்மரா வந்து தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ இந்த விதத்தில வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஜேவும் நல்லா பேசினாப்புல. ஏன்னா திவாகருக்கு பின்னாடி வந்து வியானா இருக்காங்க. இல்ல வியானாவுக்கு பின்னாடி வந்து திவாகர் இருக்காரு. அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. வாட்டர்மெலன் இப்போ வரைக்குமே ஷேடோல தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. பாரு இல்லன்னா வாட்டர்மெலன் கிடையாது அப்படின்ற மாரி வந்து பேசிட்டு இருந்தாரு. பட் லைவ்ல நெறைய விஷயங்கள் வந்து பேசினாங்க. பட் எபிசோட்ல வாட் இஸ் வாட் அப்படின்ற லெவலுக்கு தான் வந்து காமிச்சிருக்காங்க. பெருசா ஒண்ணும் எதுவுமே காட்டல. ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்கள தான் வந்து சொல்றாங்க. ஸோ ரம்யா அவர்களும் வந்து சாண்ட்ரா அவர்கள தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மோர் ஆர் லெஸ் வந்து சாண்ட்ராவ சொல்றாங்க. அண்ட் எஃப்ஜே அவர்கள வந்து சொல்றாங்க. எஃப்ஜேவ எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் பெருசா வேலைகள்லாம் வந்து பண்ணல. வேலைகள் பண்ணியிருந்தாலுமே கூட மத்தவங்கள வந்து குறை சொல்லிக்கிட்டே வந்து இருந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால 2 பேரையும் தூக்கிட்டு போய் ஜெயில்ல வந்து அடைச்சிருக்காங்க. இந்த வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் ஸ்பீச்ல வந்து சுபிக்ஷா கூட சூப்பரா பேசினாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு சாண்ட்ராவை பற்றி அதிகமாக பேசுனது வந்து அவங்க தான். இந்த மாதிரி பண்ணாங்க, இப்படியெல்லாம் பண்ணாங்க. ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை வாங்கினோம். ஸ்டார்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் காரணமாக இப்படி பண்ணிவிட்டு வந்த ஸ்டார்ஸையும் பிடிங்கி வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சூப்பரான பாயிண்ட்ஸை வியானா, சுபிக்ஷா, பார்வதி, அப்புறம் ரம்யா எல்லாருமே வந்து சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. ஸோ அதனைத் தொடர்ந்து 2 பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. யார் யாருன்னா எஃப்ஜே அண்டு நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள். ஸோ அதுக்கப்புறம் சாண்ட்ரா அவர்கள் வந்து நான் அவங்கள வந்து கட்டி பிடிக்கணும். திவாகரை பார்க்கணும் போல் எனக்கு வந்து இருக்குது. ஏன்னா நல்லா வேலை செஞ்சாங்க. வியானா அவர்களும் நல்லா வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவுக்கு முன்னாடி சீனை போடுறாங்க பாருங்க. அப்பா தாங்க முல்லடா சாமி, தாங்க முல்லடா, பார்க்க முல்லடா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன் அப்படின்னா இவங்க அவ்வளோ தூரம் பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் அவங்க கிட்ட போய் அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டாஸ்க்கை பற்றி சொல்லாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு சாரிங்கண்ணே, அது ஏதோ ஒரு ஹீட் ஆஃப் தி மூமெண்ட்டை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அது வேறு மாதிரி வந்து இருந்திருக்கும். பட்
அது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நீங்கள் கேமரா முன்னாடி உட்காந்துக்கிட்டு அவங்க சூப்பராக ஒர்க் பண்ணாங்க, எனக்கே பாவமாக இருந்துச்சு, திவாகருக்கெல்லாம் ஹக்கே பண்ணும் போல் வந்துருந்தது அப்படின்ற மாதிரி பேசுகிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. ஓகே காய்ஸ், இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி எபிசோட் நடந்தது இந்த விஷயங்கள் மட்டும்தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் லைக்கை போட்டிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.